கும்பராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபெற்ற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய அருள். இந்த கும்பராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானுடைய பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போதான் முருகனுடைய அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசியான ஞானத்திற்கும் புரட்சிகரமான சிந்தனைக்கும் எதற்கும் அஞ்சாத புதுமைக்கும் சொந்தக்காரரான கும்பராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் நவ கிரகங்களின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும். கும்பராசி நேயர்களே, இது உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார பக்கங்களை ஒரு புரட்டி போட போகும் காலம். ஏன் இதை இன்று இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன் தெரியுமா? நவ கிரகங்களின் இளவரசன் புதன் பகவான் மீன ராசியில தனது வக்ர கதியை தொடங்கி இன்று வேகம் பெறுகிறார். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகும் நேரம். உங்கள் கும்பராசியை பொறுத்தவரை புதன் பகவான் ஒரு மிக மிக விசித்திரமான கிரகம். அவர் உங்கள் அறிவு, புத்திசாலித்தனம், குழந்தைகளின் மேன்மை மற்றும் பூர்வ புண்ணியத்தை தீர்மானிக்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. அதே சமயம் எதிர்பாராத மாற்றங்கள், மறைமுக வருமானங்கள் மற்றும் ஆயுளை குறிக்கும் 8ஆம் இட அஷ்டம ஸ்தானத்திற்கும் அவர்தான் அதிபதி. இப்படி ஒரு கையில் புண்ணியத்தையும் மறு கையில் மர்மமான பலன்களையும் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் அடைகிறார். ஜோதிட ரீதியாக பார்த்தால் 8ஆம் அதிபதி போய் 2இல் வக்ரம் ஆகிறாரா? அப்போ பண நஷ்டம் வருமா, குடும்பத்தில் சண்டை வருமா என்று நீங்கள் பயப்படலாம். ஆனால் ஜோதிடத்தின் மகா ரகசியம் என்னவென்றால் 5 மற்றும் 8ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பதால் புதையல் யோகம் போன்ற ஒரு மறைமுக தனவரவை உண்டாக்கும். அதாவது நீங்கள் தேடி போகாத செல்வம், எப்போதோ செய்த தர்மத்தின் பலன் இப்போது உங்களுக்கு பண மழையை கொட்டப் போகிறது என்று அர்த்தம். கும்ப ராசி நேர்களே, கடந்த சில மாதங்களாக உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் கையில் காசு நிற்க மாட்டேங்குது. கூட 9ல் ஒரு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒருத்தருக்கு பேசி முடிக்கிறதுக்கு இல்லை வாக்குவாதம் வந்துடுதே, அல்லது நம்மளோட அறிவுக்கும் திறமைக்கும் ஏன் இந்த அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையே என்று நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து சச யோகத்தை தந்து உங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த செதுக்கப்படும் காலம் முடிந்து நீங்கள் ஜொலிக்கும் காலம் ஆரம்பம் ஆகிறது. இந்த வக்ரபுதன் உங்கள் பேச்சையும் உங்கள் வருமானத்தையும் ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்து செல்ல போகிறார். 2இல் வக்ரம் பெறும் புதன் உங்கள் வாக்கை ஒரு வாக்கு சித்தாக மாற்றி நீங்கள் சொல்வதெல்லாம் பலிக்க போகிறதா? 10 வருடமாக வராத வராக்கடன் அல்லது நீங்கள் மறந்து போன ஒரு பழைய முதலீடு இப்போது வட்டியும் முதலுமாக திரும்ப போகிறதா? உங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் உங்கள் குடும்பத்தையே ஒரு ராஜயோக வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல போகிறதா? உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை என்று நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? 2ஆம் இடம் என்பது உங்கள் கஜானா. அங்கே உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி வக்ரம் அடையும் போது உங்கள் முன்னோர்களின் ஆசி ஒரு பண முடிப்பாக உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது. கும்பராசி நேர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு தகவலும் உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த 10 வருடத்திற்கு தீர்மானிக்க போகிறது. அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த ஒரு ரகசிய எச்சரிக்கை கவனிக்காமல் விட்டிங்கன்னா வரப்போகிற ஜாக்பாட் யோகம் உங்கள் கையை விட்டு நழுவி போகவும் வாய்ப்பு இருக்குங்க. வாங்க கும்பராசிக்கு இந்த வக்ர புதன் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக மிக விரிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக மிக முக்கியமான உங்கள் கண்களையே நீங்கள் நம்ப முடியாத அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றால் என்ன நடக்கும்? ஜோதிட சாஸ்திரப்படி 8ஆம் அதிபதி 2இல் வக்ரம் பெறுவது என்பது ஒரு புதையல் யோகம் போன்றது. 8 என்பது மறைந்திருக்கும் பொருட்கள், 2 என்பது உங்கள் கைக்கு வரும் பணம். உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்டமான அதிசயங்கள் என்னவென்று இப்போது அணுவாக பார்ப்போம். எதிர்பாராத
பணவரவு, அந்த புதையல் ரகசியம். முதலாவதாக கும்பராசி நேயர்களுக்கு நிகழப்போகும் அந்த மிகப்பெரிய அதிசயம் திடீர் தனவரவு. கடந்த பல வருடங்களாக நீங்கள் யாருக்கோ கொடுத்த பணம் இது வராது, அவன் நம்மளை ஏமாத்திட்டான் என்று நீங்கள் மனதளவில் நீங்கள் ரொம்ப இதாயிருப்பீங்க. இப்போது ஒரு அதிசயம் போல வட்டியும் முதலுமாக உங்கள் கதவை தட்டும். 8ஆம் இடம் என்பது இன்சூரன்ஸ், பழைய பாக்கியல் மற்றும் உயில் வழி சொத்துக்களை குறிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு கணிசமான தொகை உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்து சேரும். பழைய பங்குச்சந்தை முதலீடுகள் அல்லது நிலத்தின் மதிப்பு திடீரென உயர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரும். இது நீங்கள் உழைக்காமல் உங்கள் பூர்வ புண்ணியத்தால் உங்களுக்கு கிடைக்க போகும் இலக்கு. குடும்பத்தில் நிலவிய இருட்டு விலகி ஒளி பிறக்கும் மிராக்கிள். இரண்டாவதாக 2ஆம் இடம் என்பது உங்கள் குடும்பம். கடந்த சில காலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழல், நல்ல மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது குழந்தைகளால் மனக்கவலை என்று நீங்கள் தவித்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த வக்ரபுதன் உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு சமாதான தூதுவராக வரப்போகிறார். 5ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால் உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒளி பிறக்க போகுதுங்க. இருட்டெல்லாம் நிலவி இருக்கும் உங்கள் குடும்பத்தில், அது எல்லாமே இப்போ விலகி நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. கடந்த சில காலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழல், அந்த கருத்து வேறுபாடு அல்லது குழந்தைகளால் மனக்கவலை என்று நீங்கள் தவிர்த்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த வக்ரபுதன் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான தூதுவராக வரப்போகிறார். 5ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால் உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அவர்கள் படிப்பிலோ அல்லது வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சாதனையை செய்வாங்க. பிரிந்திருந்த உறவுகள் தாங்களாகவே தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஒரு மிராக்கிள் போல தொடங்கும். உங்கள் குடும்பமே மீண்டும் ஒரு ராஜகோபுரமாக தலை நிமிரும் அதிசயம் இங்கே அரங்கேறும். வாக்கு சித்தி மற்றும் மரியாதைக்குரிய அங்கீகாரம். மூன்றாவதாக 2ஆம் இடம் என்பது உங்கள் வாக்கு. வக்ரபுதன் உங்கள் நாவிலேயே அமர்ந்து ஆட்டம் காட்ட போகிறார். நீங்கள் யாரிடம் என்ன பேசினாலும் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் கேட்டதை விட கூடுதல் லாபத்தோடு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை இவ்வளவு காலம் ஒரு சாதாரண ஆளாக பார்த்த மேலதிகாரிகள் அல்லது சமூகம் உங்கள் பேச்சில் இருக்கும் அந்த தெளிவையும் ஞானத்தையும் பார்த்து வியந்தவர்கள். கும்பராசிக்காரர்கள் சொன்னால் அது நடக்கும் என்கின்ற ஒரு நட்பேர் உங்களை தேடி வரும். உங்களை ஒதுக்கி வைத்த இடத்திலேயே உங்களுக்கு ஒரு தலைவனாக அமர வைக்கும் மகா அதிசயம் நடக்கும். கும்பராசி நேயர்களே, உங்கள் கஜானா நிறைய போகிறது, உங்கள் முகம் மலரப் போகிறது. ஆனால் பணம் வரும்போது கூடவே ஒரு ஆபத்தும் வரும். அந்த ஆபத்து உங்கள் பேச்சிலேயே ஒளிந்திருக்கிறது. அந்த படுகுழியில் நீங்கள் விழாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த மகா எச்சரிக்கை என்ன? வாங்க அடுத்து அந்த வாயை திறக்காதீங்க என்கின்ற எச்சரிக்கை பகுதியை மிக விரிவாக பார்ப்போம். இதை கேட்டால் மட்டுமே உங்கள் ஜாக்பாட் யோகத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். வாயை திறக்காதீங்க. கும்பராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. கும்பராசி நேயர்களை, இதுவரை நாம் பார்த்த அந்த திடீர் தனவரவு மற்றும் குடும்ப மகிழ்ச்சி உங்களை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கும். அப்பாடா, கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது, நீ நமக்கு ஏறு முகம்தான் என்று நீங்கள் கனவு காண தொடங்கி இருப்பீர்கள். ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சூட்சுமம் ஒளிஞ்சிருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பது ஒரு கையில் தேனையும் மறு கையில் விஷத்தையும் வைத்திருப்பதற்கு சமம். நீங்கள் அந்த தேனை மட்டும் அருந்த வேண்டுமானால் நான் சொல்லும் இந்த ரகசிய எச்சரிக்கையை உங்கள் அடிமனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். வாயை திறக்காதீங்க. ஏன் கும்பராசிக்கு மட்டும் இந்த எச்சரிக்கை இவ்வளவு தீவிரமாக சொல்லப்படுதுன்னா, இதோ அந்த அதிர்ச்சிகரமான ஜோதிட காரணங்கள். பணத்தை விழுங்கும் பார்வை, உங்கள் லாபத்தை மறைத்து வையுங்கள். முதலாவதாக 2ஆம் இடம் என்பது உங்கள் கஜானா. அங்கிட்டு அதிபதி வக்ரமாவதால் உங்களுக்கு வரும் பணத்தை விட அந்த பணத்தால் வரப்போகும் கண் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கைக்கு வருகிறது என்றால் அதை உங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் கூட பகிராதீர்கள். எனக்கு இன்னைக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிது, நான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளவு சம்பாதிச்சேன் என்று நீங்கள் பெருமையாக சொல்லும் ஒரு வார்த்தை அடுத்த சில மணி நேரங்களிலே ஒரு தேவையற்ற செலவையோ அல்லது நஷ்டத்தையோ கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் பணப்பை எவ்வளவு நிறைகிறதோ அவ்வளவு தூரம் உங்கள் வாயை பூட்டிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த பணம் வந்த வழியே ஓடிவிடும். சொந்த பந்தங்களுக்குள் வரும் வாக்குவாதம், 10 வருட பகை. இரண்டாவதாக 2ஆம் இடம் என்பது உங்கள் குடும்ப உறவுகளையும் குறிக்கும். 8ஆம் அதிபதி வக்ரமாவதால் நீங்கள் சாதாரணமாக சொல்லும் ஒரு விஷயம் உங்கள் இரத்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கும். கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை தயவு செய்து கிளறாதீர்கள். அன்னைக்கு நீ அப்படி பேசினதுனால தான் எனக்கு இவ்வளவு நஷ்டம் என்று நீங்கள் நியாயம் பேச போனால் அது ஒரு மிகப்பெரிய சண்டையில் போய் முடியும். 10 வருடங்களாக இருந்த பாசம் ஒரே நிமிடம் வாய்
நீட்டிப்பால் உடைய வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். உங்கள் அமைதிதான் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை காப்பாற்றும் கவசம். ஆயுள் மற்றும் ஆரோக்கிய எச்சரிக்கை. 8ஆம் அதிபதி 2இல் வக்ரமாவதால் உங்கள் கனவுகள் நனவாகும். உணவு விஷயத்தில் ஆரோக்கியமான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரகசியம் காப்பது அவசியம். தேவையற்ற வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அதே போல் உங்களுக்கு இருக்கும் ஒரு சின்ன உடல் உபாதையை மிகப்படுத்தி யாரிடமும் சொல்லாதீர்கள். அது தேவையற்ற பயத்தையும் மன அழுத்தத்தையும் உங்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்துவிடும். வாக்கு சாபம் பழிக்கும் நேரம், ஜாக்கிரதை. கும்பராசி நேயர்களே, 5ஆம் அதிபதியும் 2இல் வக்ரமாவதால் உங்கள் வாக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கும். கோபத்தில் யாரையாவது திட்டிவிட்டாலோ அல்லது உனக்கு இப்படிதான் நடக்கும் என்று சாபம் இட்டாலோ அது அப்படியே பழிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதன் மூலம் வரும் பாவ மூட்டை உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால் யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. கசப்பான நேரங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். உங்கள் நாக்கு உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். அதே நாக்கு உங்கள் கௌரவத்தை பாதாளத்தில் தள்ளவும் செய்யும். கும்பராசி நேயர்களே, நீங்கள் ஒரு தவம் இருப்பவரை போல அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் கஜானா நிறைவதை உலகம் பார்க்கட்டும், ஆனால் உங்கள் வாய் சொல்லக்கூடாது. உங்கள் அமைதியே உங்கள் ராஜயோகத்தை உறுதி செய்யும். அந்த ராஜயோகத்தை அப்படியே நிலைநிறுத்த நீங்கள் செய்ய வேண்டிய அந்த மகா ரகசிய பரிகாரங்கள் என்ன? வாங்க பார்க்கலாங்க. அந்த பரிகார பகுதியை மிக மிக விரிவாக பார்ப்போம். கும்பராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். இதுவரை கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான திடீர் பணமழையும் அதே சமயம் உங்கள் பேச்சால் வரப்போகும் அந்த மகா எச்சரிக்கைகளையும் பார்த்தோம். இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு புதன் பகவானின் அருளையும் அந்த பூர்வ புண்ணிய பலத்தையும் பூர்ணமாக பெற்று உங்கள் ராஜயோக வாழ்க்கையை உறுதி செய்ய நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னவென்று பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, 2ஆம் இடம் என்பது தனம் மற்றும் வாக்கு. அங்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி வக்ரம் அடைவதால் அதை சரி செய்ய நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரமே உங்கள் வாக்கை கட்டுப்படுத்தும் ஒரு ஆன்மீக பரிகாரம்தான். மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் துளசி தீர்த்தம். புதன் பகவானுக்கு அதிபதி மகாவிஷ்ணு. 2ஆம் இடத்து தோஷம். நீங்கள் விஷ்ணு வழிபாடு ஒரு கவசம் போன்றதுங்க. செய்முறை: புதன்கிழமைகள் அன்று அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயார் மற்றும் பெருமாளுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்கள். கோவிலில் தரும் துளசி தீர்த்தத்தை அருந்துவது உங்கள் வாக்குஸ்தானத்தை சுத்தப்படுத்தும். இதன் மூலம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் தீய விளைவுகளை ஏற்படுத்தாமல் உங்களுக்கு லாபத்தை தேடித்தரும். பச்சை பயிறு மற்றும் வெள்ள தானம். புதையல் யோகம் பெற 8ஆம் அதிபதி 2இல் வக்ரமாவதால் தடைபட்ட பணம் உங்கள் கைக்கு வர இந்த தானம் மிக மிக முக்கியம். வழிமுறை: 1 கிலோ பச்சை பயிரை எடுத்து அதனுடன் சிறிதளவு வெள்ளம் சேர்த்து ஒரு ஏழைக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக வழங்குங்கள். அதோட பலன் என்னன்னா, புதனின் அம்சமான பச்சை பயிர் மற்றும் குருவின் அம்சமான வெள்ளம் சேரும்போது அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தரித்திர யோகத்தை நீக்கி தன யோகத்தை உண்டாக்கும். மறந்து போன பழைய பாக்கிகள் வசூலாக இது ஒரு சாவி போல செயல்படும். பசுமாட்டிற்கு பச்சை கீரை வழங்குதல். கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புதன் என்பதால் கோ பூஜை அல்லது பசு வழிபாடு உங்கள் முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும். செய்முறை: தினமும் காலையில் அல்லது புதன்கிழமைகள் தோறும் பசுமாட்டிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை அல்லது ஏதாவது ஒரு பச்சை கீரையை உங்கள் கைகளால் ஊட்டுங்கள். மந்திரம்: ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க. ரகசியம்: பசுவின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வசிப்பதால் நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் 2ஆம் இடத்து குடும்ப சிக்கலை தீர்த்து பணத்தை உங்களிடம் ஈர்க்கும் காந்தமாக மாறும். பச்சை நிறம், கைக்குட்டை மற்றும் துளசி இலை. ரகசியம்: உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி புதன் என்பதால் நிற ரீதியான பரிகாரம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். பரிந்துரை: எப்போதும் உங்கள் சட்டை பையில் அல்லது மணி பர்சில் ஒரு சிறிய பச்சை நிற கைக்குட்டையை வைத்திருங்கள். அதில் ஒரு காய்ந்த துளசி இலையை வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியம்: இது உங்கள் 2ஆம் இடத்து வாக்கு தோஷத்தை குறைக்கும். தேவையற்ற கோபத்தை அடக்கி உங்கள் புத்தியை தெளிவாக்கும். இதன் மூலம் பணத்தை இங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்கின்ற ஞானம் உங்களுக்கு பிறக்கும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி. வித்யாகாரகன் அருள் பெற புதன் கல்விக்கு அதிபதி. 5ஆம் இடம் என்பது உங்கள் புத்தி மற்றும் குழந்தைகளை குறிக்கும். செய்முறை: வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், பேனா அல்லது நோட்டு புத்தகங்களை வாங்கி தாருங்க. ரகசியம்: கல்வி அறிவை தரும் புதன் பகவான் நீங்கள் செய்யும் இந்த வித்யா தானத்தால் மகிழ்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அஷ்டம தோஷத்தை நீக்கி மரியாதைக்குரிய வருமானத்தை உங்களுக்கு தருவார். இந்த 5 பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியை ஏற்றும். கும்பராசி என்பது மர்மமான பலன்களை தரும் ராசி. உங்கள் மனதோடு இந்த தெய்வீக பரிகாரங்களையும் சேர்த்தால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வை சந்திப்பீங்க. கும்பராசி நேயர்களே, கலா
சாரம் அதில் நீங்கள் எந்த இதையும் நீங்கள் மாற்றி பண்ணிடக்கூடாதுங்க. ஒரு பொன்னான வாய்ப்பை சுழற்றி கொண்டு வந்திருக்கிறது. உங்கள் கஜானா நிறைய போகும் காலம் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியையும் கௌரவத்தையும் மீண்டும் அரியணையில் ஏற்றப்போகும் காலம். உங்கள் 2ஆம் இடத்தில் வக்ரம் பெறும் புதன் பகவான் உங்கள் புத்திக்கும் உங்கள் வருமானத்திற்கும் ஒரு புதிய மர்மமான சக்தியை தரப்போறார். நீங்கள் எப்போதோ விதைத்த தர்மம் இப்போது திடீர் தனவரவாக உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது. உங்கள் முன்னோர்களின் ஆசை இப்போது ஒரு கவசமாக உங்களை சுற்றி நிற்கிறது. ஆனால் கும்பராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மூச்சு காற்றாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் வருகிறது, என்ன அதிர்ஷ்டம் அடிக்கிறது என்பதை யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். அந்த ரகசியம் உங்கள் வீட்டு சுவர்கள் க்குள்ளேயே இருக்கட்டும். நினைவில் கொள்ளுங்கள், வாயை திறக்காதீங்க. நீங்கள் காக்கும் அந்த தார்மீக அமைதிதான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கையை உங்கள் குடும்பத்திற்கு உறுதி செய்யும். உங்கள் நாக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தை அழுத்து விடாமல் பார்த்து கொள்ளும். உங்கள் அமைதியே உங்களின் மிகப்பெரிய பலம். அதனால் கும்பராசிக்கான தகவல்கள் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தொடங்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.